ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான பொருட்கள் பார்ப்போமா? கேபேஜ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கேரட், கொஞ்சம் பீன்ஸு, சக்தி சிக்கன் மசாலா, சோயா சாஸ், 2 முட்டை, கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் உப்பு, எண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சூடாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து வச்சுருக்கேன் 2 முட்டையை ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். முட்டையை நல்லா ஃப்ரை பண்ணுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பீன்ஸை நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. பீன்ஸ் எக்கு ஃப்ரை ஆகிட்ட பிறகு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக கேபேஜ், கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பாதி குக் பண்ணணும், ஃபுல்லாக குக் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக சோயா சாஸ். நான் பெப்பர் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பெப்பர், கொஞ்சமாக சிக்கன் மசாலா காரத்துக்கு ஏற்ற மாதிரி, கொஞ்சமாக சீரகத்தூள். நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம வடித்து வச்ச பாஸ்மதி அரிசியை நான் அதில் மிக்ஸ் பண்ணுறேன். நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசி தான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன ரைஸ் நீங்கள் வடிக்கிறீங்களோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போவே இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இறக்கி வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். செல்வி ஆல்பர்ட் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.